முடிச்சுட்டீங்க போங்க, முடிச்சுட்டீங்க. எனக்கு என்னமோ மொத்த பெண்களும் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா சாச்சனாக்கான தப்பு எடுத்து சாச்சனாட்ட சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. சாச்சனாக்கான தப்ப சாச்சனா கிட்ட சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்ப சாட்டர்டே சண்டே முடிச்சா? அப்ப சாட்டர்டே சண்டே மொத்த பெண்களும் எழுப்பிட்டு கேள்வி மேல கேள்வி கிட்ட எங்க அண்ணன் அடி உரிக்க போறாரு ப்ரோ. ஏன்னா தப்பு இல்ல, இது எவ்வளவு பெரிய தப்பு. சாச்சனா நினைச்சா எல்லா டாஸ்க்கும் போவாங்க, சாச்சனை நினைச்சா டாஸ்க்கு போக மாட்டாங்க, சாச்சனை நினைச்சா சுகர் சாப்பிடுவாங்க, சாச்சனை நினைச்சா சுகர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாச்சனை நினைச்ச மாதிரி மட்டும் தான் இந்த வீட்டில் இருப்பாங்க. அதை நீங்க தட்டி கேட்க முடியாது. ஏன் பிக் பாஸாலே கேட்க முடியாம திணறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நீங்க எல்லாம் கேட்டுருவீங்களா? இப்ப கேட்டு நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க போங்க. என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ள மொத்த பெண்கள் உட்கார்ந்து மீட்டிங் போட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதுல இந்த நார்மலா இந்த டாஸ்க் கொடுக்குற விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, தனித்தனியா வேற எதுக்காக டாஸ்க்கு ஆள் பிரிச்சு விடலாமா, இல்ல என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி மொத்தமா குரூப்பா சேர்ந்து பேசலாம். பேசும்போது சாச்சன் அவர்கள் எப்பவும் போல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. போயிட்டு நேரா எனக்கு ஒன்று சொல்லணும், எனக்கு இந்த வர்ஷினி வந்து கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறது பிடிக்கல. அவங்க டாஸ்க்லாம் ரொம்ப மொக்கையா கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறதுனால ஆண்கள் ரொம்ப ஈஸியா கடந்து போறாங்க. இது நான்லாம் பார்த்தீங்கன்னா மரண மாசா டாஸ்க் கொடுக்குறேன், நம்ம தான் மரண மாசா டாஸ்க் கொடுக்குறோம். அதனால வர்ஷினி எனக்கு வேணான்னு தோணுது, நீங்களா கொஞ்சம் சேர்ந்து முடிவெடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வர்ஷினியை டவுன் பண்ற மாதிரி பேசுறேன். இது எப்போ தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ டாஸ்க்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இந்த டாஸ்க் நான் போறேன், இது நான் ஒலிம்பிக்ல வந்து மெடல் வாங்கியிருக்கேன், அதனால இது நான் சூப்பர் ஆடுவேன்னு சொல்லி கை தூக்கிடுவாங்க. பக்கத்தில் யாராவது கை தூக்குனா அவங்க வேஸ்ட்டுங்க. எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். அவங்க சின்ன வயசுல பிறந்து தவுல ஆரம்பிச்சது நான் கவனிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப மொக்க. ஆனா அவங்க வேணான்னு சொல்லி குறை சொல்லுவாங்களா, அதே மாதிரி இப்போ வர்ஷினியை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அது வர்ஷினியோட இஷ்டம், உன்னோட இதை நீங்க கொண்டு வராதுன்னு சொல்லி முடிச்சோன்னே அந்த இடத்துல மஞ்சிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. சரி, நான் ஒரு பாயிண்ட் பேசணும். வீட்டுக்குள்ள டாஸ்க்கு கால் அனுப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் கரெக்டாக முடிவு எடுத்து அனுப்பணும். ஏன்னா நேற்றுக்கான கிராசரி டாஸ்க்கும் சொதப்பிட்டோம். ஸோ இன்னைக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்கையும் சொதப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்து அனுப்பணும். ஸோ இதை மைண்ட் வச்சுக்கோ, ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்லும் போது டக்குன்னு சைட்ல இருந்து சாச்சனை எப்பவும் போல ஆர்வ கோளாறுல என்ன நீங்க சொல்ல வரீங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்களா, நான் தான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்றீங்க, நேத்துல இருந்து என்ன குறி வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா எதுக்குன்னு சொல்லி மஞ்சரிட்டு ஏற ஆரம்பிச்சாங்க. மஞ்சரி சும்மா இருப்பாங்களா, நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆமா, நேத்து கிராசரி டாஸ்க்லாம் நான் தான் சொன்னேன், மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் கேட்க தான் செய்வேன். ஒரு வீட்டில் எல்லாரும் தான் இருக்கும், சாப்பாடு எல்லாருக்கும் தான் இருக்கு, அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணினா உங்கள்கிட்ட கேட்க தான் செய்ய முடியும். அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீ பண்ணிருக்க மிஸ்டேக் பண்ணிருக்கனா ஒத்துக்கோ, அப்படி நீ பண்ணலன்னா கை காட்டிட்டு போ. நேத்து நீ கை காட்டிட்டல, இது நான் பண்ணல, அன்சிதா அக்காவும் ஜாக்லின் அக்காவும் தான் பண்ணாங்க, நீ எல்லாரையும் கை காட்டிட்டல, அப்புறம் இங்க வந்து திருப்பி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கணும். டக்குனு இந்த இடத்துல அக்கா மாத்துறாங்க. யாரு டக்குனு இந்த இடத்துல சாச்சனை வந்து மாத்துறாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல, நான் ஜாக்லின் அக்கா அன்சிதான் சொல்லவே இல்லை, நான் வந்து சொன்னது எல்லாரும் தப்பு பண்ணதான் சொன்னோம், நான் இவங்க குறி வச்சு அவங்க குறி வச்சுலாம் சொல்லுன்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறாங்க சாச்சனை. ஏன்னா நேத்தே நம்ம அன்சிதா போட்டு கொடுத்துட்டு ஆள் தப்பிக்க ட்ரை பண்ணியாச்சு. நேத்தே அன்சிதா தான் இல்லை எடுத்தாங்க, ஜாக்லின் என்ன எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் நல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை எங்க மஞ்சள் உடச்சுனா பயம் வந்துச்சு. பயம் வந்து பக்னு அந்த இடத்துல டக்குன்னு ஜாக்லின் ஒரு பல்ட்டி அடிச்சாங்க. ஏன்னா இவ்வளவு தப்புக்கு காரணம் ஜாக்லின் தான். ஜாக்லின் தான் 3 பாட்டில் ஜாம் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. நான் வீடியோவே நேற்று நைட்டு தான் பார்த்தேன் கரெக்டா. ஸோ 3 பாட்டில் ஜாம் எடுத்து வச்சிருந்திருக்காங்களா. ஸோ அதனால ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை தயவுசெய்து பேச வேணாம், இந்த விஷயம் பேசினா எனக்கு ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி இதாகுது, நேற்றுலேருந்து என்னால் சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, காலையில எல்லாம் சாப்பாடு கிட்ட போகும்போது எனக்கு சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கு மனசு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துட்டு, ஏன்னா நாடகம் இவ்வளோக்குள்ள போடுறீங்க, நேற்று நடந்துச்சு, உங்கள்கிட்ட எல்லாரும் கொஸ்டின் கேட்டோன்னா பயத்தில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தப்பிச்சு வந்தீங்க, அது ஓகே. இதே அந்த இடத்துல வேற யாராக இருந்தால் கண்டிப்பாக அடி பொழந்திருப்பேன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சாச்சானாட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, நீங்கள் வெளியே வந்துடக்கூடாதுன்னு. எப்படி ஒரு பல்ட்டி பாருங்க, சாப்பிட கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சாப்பாடை பார்த்தால அப்படி ஒரு மாதிரி சங்கடமா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சைடில் ஒரு துடுப்பாடுது. என்னன்னு பார்த்தா சாச்சனா, இங்கே பாருங்க, அதே மாதிரி தான் எனக்கு நேற்று என்னால் சிரிக்க கூட முடியல, என்னால் சிரிப்பே வரும். இதோட புது உருட்டா இருக்கு. நேற்று நைட்லேருந்து சாச்சனால சிரிக்க முடியல நண்பர்களே. அது இந்த கஷ்டம் இருக்குல்ல, இந்த கிராசரிஸ் மிஸ் பண்ணிட்டாங்களே, அதை நினச்சி ஏங்கிட்டே இருக்காங்களா சாச்சனா. ஐயோ, இதை பார்க்காம நமக்கே கின்னஸ் கொடுங்க, அடே கொடுக்குறா. எங்கள் அக்கா ஒலிம்பிக் ஆல்ரெடி 10-12 மெடல் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஆஸ்கார் கின்னஸ் அந்த மாதிரி ஏதாவது கலராக எடுத்து வந்து கொடுங்கடா. எப்பா என்ன ஒரு நடிப்படா சாமி. சாச்சனாக்கு சிரிப்பு வரலையாம, இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லி எனக்கு தெரியலப்பா. அப்போ அந்த இடத்துல கடைசியில் ஜாக்லின் முடிச்சாங்க. இதுக்கப்புறம் தயவு செய்து இதை பற்றி யாரும் பேசாதீங்க, இதை பற்றி இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது, எங்களுக்கே கஷ்டமா இருக்கு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கடந்து போக ட்ரை பண்ணோம். திருப்பி ஒரு மஞ்சள் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, இதை ஓகே, இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்றேன். வேற இது உள்ள கொஞ்சம் டாஸ்க் பார்த்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருமே சொதப்பிட்டோம். ஸோ இந்த டாஸ்க்கு இதுக்கப்புறம் வரும்போது என்ன டாஸ்க்கோ, என்ன மாதிரி யார் கேம் ஆடுவாங்க பார்த்து மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ தயவுசெய்து யோசிச்சுக்கோங்க அப்படின்னா திருப்பி சாச்சனை தேவையெல்லாம் உள்ள வந்துட்டு பாருங்க, திரும்ப என்ன சொல்ற மாதிரி நீங்க பேசாதீங்க, எனக்கு ஆட தெரியும் தான் நான் போனேன், சும்மா என்ன குத்தி காட்டி நீங்க பேச ட்ரை பண்ணிட்டு. இப்போ நான் என்ன தப்புன்னு சொல்றீங்களா, நான் தப்புன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம சாச்சனை நான் குறுக்க வந்தேன்னு ஜாக்லின் டென்ஷன் ஆயிட்டாங்க.
நம்ம நினைச்ச கொஸ்டின்லாம் ஜாக்லின் கேட்டாங்க. எனக்கு அதை நினைச்சு ஆனந்தமா இருந்து ப்ரோ. நம்ம நினைச்சோம் தெரியுமா நிறைய விஷயங்கள். இந்த வீட்டுக்குள்ள அவங்கள தவிர்த்து வேற யாரா போனாலோ அந்த டாஸ்க்கை தோத்துட்டு வந்தாலோ சாச்சன் அவர்கள் எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி தலையில குதிப்பாங்க நம்ம சொன்னல, அந்த கொஸ்டின்லாம் எடுத்து ஜாக்லின் உடைக்கிறாங்க. ஜாக்லின் சிம்பிளா கேட்டாங்க, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, ஒவ்வொரு டாஸ்க்கும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், வர வர உன்னோட அடம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் அடம் பிடிக்கிற அதிகமா இருக்கு, டாஸ்க் எல்லாரும் சொல்லி இப்போ சேர்ந்து முடிவு பண்ணான்னு சொன்னா சரி சொல்லி தலையாட்டு ஆண் சொல்லி தலையாட்டு. அதை விட்டு என்ன நான் போன தப்புன்னு சொல்றீங்களா, நீ போன தப்புன்னு சொல்ல, நீ எதுக்கு குறுக்க பேசிட்டே இருக்க? டாஸ்க்குங்கிறது இதுக்கப்புறம் அப்படிதான் பேசி அனுப்ப முடியும். நீ எல்லா டாஸ்க்கும் கை தூக்குற, நீ பழகிறதுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த டாஸ்க் கிடையாது. எல்லாருமே ஆடி பார்க்கணும் சரியா? எல்லா டாஸ்க்கு இதுக்கப்புறம் கை தூக்கிட்டு இருக்காதா, எல்லாருமே அதை பார்க்கணும். எல்லாருமே இந்த டாஸ்க் இதுக்கப்புறம் போவாங்க. நீ தயவுசெய்து இந்த ஆர்வக்குள்ளத்தனமா சும்மா வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அடம் பிடிச்சிட்டு இருக்காதுன்னு நான் அடம் பிடிக்கணும் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாச்சு. அப்பா ஒப்பாரிய பத்தி நான் நண்பர்களே அழ ஆரம்பிச்சாச்சு. நான் அடம் பிடிக்கணும். நான் எதுல அடம் பிடிச்சேன்? போன வாரம் எந்த டாஸ்க்கும் நான் போல, அதனால நான் இந்த வாரம் போறேன். போன வாரம் நான் எந்த டாஸ்க்கும் போன வாரம் வந்து சாச்சரா எந்த டாஸ்க்கும் போல நண்பர்களே, போன வாரம் எந்த டாஸ்க்கும் போல. அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் திரும்பி ஒரு நோண்டி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படியா நீ போன வாரம் எந்த டாஸ்க்கும் போல? போன வாரம் அக்கா நான் அப்படி சொல்லக்கா, போன வாரம் நான் எல்லா டாஸ்க்கும் போனேன், அதே மாதிரி தான்க்கா இந்த வாரமும் போறேன். அதாவது போன வாரம் நான் சூப்பர் விளையாடிட்டேன்க்கா, அதனால இந்த வாரம் நான் போகணும்னு சொல்லி போறேன். ஓ நீங்க சூப்பரா ஆடினீங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்குமா போச்சு? அவங்களுக்கா? சரி அதான் கேட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எங்கிட்ட போயிட்ட வேற என்ன டாஸ்க் வச்சிங்க? வீக்லி டாஸ்க் என்னப்பா? வீக்லி டாஸ்க் ஏதோ ஒன்று வச்சார்ல, எல்லாம் இவனை வைக்கிற டாஸ்க் வர முக்கியா வச்சிருக்கானு மைண்ட்ல நிற்க மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் நீங்க தோக்க தான் செஞ்சீங்க, ஒன்றும் ஜெயிக்கல. அதனால தான் நம்ம அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், யாப்பா பெண்களை நீங்கள் டாஸ்க்கு போகிறதா இருந்தால் அந்த சாச்சனா பொண்ணை கொஞ்சம் சைடில் உட்கார வச்சுட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும்னு. இருந்தாலும் இந்த இடத்துல திருப்பி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அக்கா போன வாரம் நான் போலக்கா, இல்லைக்கா நான் போன வாரம் போனேங்க்கா, நான் தான் சூப்பராக விளையாடினேங்க்கா, நான் தான் வின் பண்ணேங்க்கா, அதனால தான் இந்த வாரமும் போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜாக்லின் தரமாக ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, நீ ஏன் சும்மா அழுதுட்டு இருக்க? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த டாஸ்க் நம்ம விளையாடிட்டு வந்தோம், எங்க யாருக்கும் விளையாட தெரியல, நீ என்ன செஞ்ச? எங்களை வந்து உனக்கு விளையாட தெரியணும்னு வந்து எங்க கிட்ட ஒன்றும் பேசணும்ல, அக்கா இந்த டாஸ்க் எனக்கு சூப்பரா விளையாட தெரியும், அதனால மிஸ் பண்ண எனக்கு வருத்தமா இருக்கு, நீ என்ன கொஞ்சம் விளையாடி இருக்கலாம்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னல. அப்ப என்ன பேசுற நீ? உனக்கு எல்லாம் விளையாட தெரியும் பேசுறியா? உனக்கு எல்லாம் விளையாட தெரிஞ்சா ஒன்ன மட்டும் தான் அனுப்பணுமா? என்ன நீ பேசிட்டு இருக்க? எங்க கிட்ட இப்படி பேசுற? இந்த இடத்துல நீ கேட்கற, இப்போ ஒன்னு அனுப்பாம சவுந்தரவே இல்ல வருஷம் யாரையும் அனுப்பிட்டோம், அவங்க அந்த டாஸ்க்கை தோத்துட்டு வந்துட்டா நீ என்ன பேசியிருப்ப? நானா போயிருந்தா அறுத்து கிழிச்சிருப்பேன், பயங்கரமா ஆடி இருப்பேன். நீங்க என்னக்கா அதுக்கு நீங்க எதுக்கு என்ன அனுப்பலன்னு சொல்லி சண்டைக்கு வந்திருப்பல, பயங்கரமா பேசியிருப்பல. அப்ப ஏன் இப்போ இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க? சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சுத்தி அடிக்கிறாங்க. இல்ல தர்சிகாவும் திடீர்னு ஞான உதயம் பிறந்திருக்கும் போல திடீர்னு வந்து தர்சிகாவும் சொல்றாங்க. ஆமா நீ அதை மாதிரி புரிஞ்சுக்கணும், இந்த டாஸ்க்கு தோத்துட்டு வந்தா என்கிட்டே நீ ஒரு மாதிரி தான் பேசுற, எங்களால தோத்துட்டு அப்படின்ற மாதிரி பேசுற, அப்ப மத்த ஆள்லாம் எப்படி பேசுவ? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ, உன்னோட அடம் பிடிக்கிறது கம்மியா இருக்கு, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும். ஸோ தயவு செய்து மாத்திக்கணும்னு சொல்லி அடிச்சோன்னே என்ன பண்ணன்னு தெரியாம சாச்சனா ஒப்பாரு, ஓ எப்பா காப்பாத்துப்பா எப்பா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே வேற அவர் வருவார், தனித்தனியாக எழுப்பிவிட்டு என்ன கண்டென்ட் சொன்னு தெரியாம கண்டமேனிக்கு கண்டென்ட் எடுத்து போட்டு அடியே நடிச்சா நடிப்பார் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இதுக்கப்புறமும் அவரோட மரியாதை அவர் காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேவரிசம் டேடி சாக்லேட் கொடுங்க டேடி அப்படிங்கிற ஃபேவரிசத்தெல்லாம் தட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு வெளியே போட்டா மட்டும்தான் கேம் நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி அடிச்சாச்சுன்னா நாடகம் ப்ரோ. அது ஒரு நிமிஷம் அழுதாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பரவாயில்ல விடு நீ ஓகே நீ நிறைய மாத்திருக்க, இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க் பார்த்து அனுப்பலான்னு சொல்லி சொல்றோம், வேற ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சாச்சு. இல்லக்கா எனக்கு தெரிலக்கா, அதான் சொன்னேங்க, அடம் பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியல, இப்பதான் நான் கத்துக்கிறேங்க, கண்டிப்பா கத்துப்பேங்க அப்படின்னு. கத்துக்கிப்பீங்களாமா? சரிம்மா கத்துக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அன்சிதா சொல்றது சுகர் மேட்ரி, 1/2 கிலோ சுகர்லாம் டெய்லி தின்னுட்டு இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும். அதை முதல் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பட் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, நான் அப்படிதான் சாப்பிடுவேன் இருக்குது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தயவுசெய்து டாஸ்க்கு அனுப்பாங்கடா, பார்க்க முடியல.